உங்களுக்கு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் வேகன்சி வந்து குட்டாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டிஎன் பீப்பிள் அப்படின்னு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. 6000 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்காங்க. கண்டிப்பாக அதில் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ், பிஎஸ்சி ஹார்டிகல்ச்சர் 12 விதமான கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுமே கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸு, பிடிஎஃப், நோட்ஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக போடும். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நேற்றோட வந்து சர்டிஃபிகேஷன் எல்லா ப்ராசஸுமே வந்து முடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து காலேஜ் கேம்பஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகுமா சார்? அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து சார் அந்த ப்ராசஸ்லாம் வந்து இருக்கா சார்? அதுக்கடுத்து என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது? ஒரு நாள் சார் முடிச்சிட்டாங்களா, கவுன்சிலிங் வந்து முடிச்சிட்டோமா, இல்லை நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்லாம் இருக்கா அப்படிங்கிற கண்டிப்பாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் ஒரு ப்ராசஸே இருக்குது. என்ன சொல்கிறது அப்படின்னா, மோர் தென் ஒரு 40% கண்டிப்பாக இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலேஜ் கேம்பஸ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குமான்னு கண்டிப்பாக இருக்கும். ஓவராலாக வந்து நம்ம ஸ்லைடிங் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால 84% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இது வந்து கொடுத்துருக்கீங்க, ஸ்லைடிங் வந்து கொடுத்துருக்கீங்க. அவங்களுக்கான ஃபஸ்ட்டு ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி நாளைக்கு வந்து சேஞ்சஸ் வந்து ஆகும். 17ஆம் தேதி வந்து சேஞ்சஸ் வந்து ஆகும். நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க, 20,000 கேட்டிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் வந்து 20 வேண்டாம் சர்டிஃபிகேஷன் வரும், நிறைய பேர் ஆவாங்க. அதுவுமே வந்து ப்ராசஸ் வந்து லாஸ்ட் இயருமே நடந்துச்சு, இந்த இயருமே கண்டிப்பாக நடக்கும். வேண்டாம் எங்களுக்கு சீட்டு அப்படின்னு போகிறவங்களும் கண்டிப்பாக இருக்காங்க. ஏன்னா 1 மந்த் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அப்படி போகிறவங்களும் இருப்பாங்க. இப்போ ஓவராலாக வந்து 400+ சீட்ஸ் வந்து கண்டிப்பாக வேகன்சி வந்து இருக்குது. 400+ வந்து ஒரு குறிப்பிட்ட தான், மினிமமே 400 சீட்ஸ் தான். மேக்ஸிமம் எவ்வளோ என்ன சொல்கிறது அப்படின்னா, நிறைய சீட்ஸே வந்து இருக்குது. நேற்று வரைக்கும் சர்டிஃபிகேஷன் வந்து ஓரளவு நடந்துச்சு. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சார் அப்போது ஃபஸ்ட் லேடிங்கில் சேஞ்சஸ் வந்து இருக்குமா? கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட் லேடிங்கில் சேஞ்சஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட் லேடிங்கான ரிசல்ட் வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அது மேக்ஸிமம் வந்து அவங்க சொல்கிறாங்க 11 மணி இல்லை 10 மணிக்குள்ள கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத கிளியர் கட்டாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்லைடிங், அந்த செகண்ட் ரவுண்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, செகண்ட் ரவுண்டுக்காரங்க அந்த இன்னும் ஃபீஸ் கட்டிட்டு காலேஜ் சீட் வந்து கிடைக்காம இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து 19ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் அவங்களுக்கு வந்து நடக்குது சர்டிஃபிகேஷன் ப்ராசஸ்லாம் வந்து நடக்குது. சீட் அலாட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ப்ராசஸ்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அடுத்து திருப்பி 22ஆம் தேதி வந்து உங்களுக்கு செகண்ட் ஸ்லைடிங் ரிசல்ட். என்ன சார் நாங்கள் ஒரு ஸ்லைடிங் தான் கொடுத்தோம், எத்தனை ஸ்லைடிங் சார் ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். டிஎன்ஏ கேம்பஸில் எத்தனை ஸ்லைடிங் கால்ஃபார் பண்ணுறாங்களோ அத்தனை ஸ்லைடிங்குமே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். டிஎன்ஏவில் அத்தனை ஸ்லைடிங்குமே வந்து சேஞ்சஸ் வந்து இருக்கும். அடுத்து செகண்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து 22ஆம் தேதி வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் இயர்லாம் எடுத்துவாங்க, ஃபஸ்ட் ஸ்லைடிங், செகண்ட் ஸ்லைடிங், தேர்ட் ஸ்லைடிங், ஃபோர்த் ஸ்லைடிங் வரைக்கும் நடந்துச்சு. ஃபஸ்ட் ஸ்லைடிங்கில் இப்போ ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்லைடிங்கில் இப்போ ஒரு எஸ்ஆர்எஸ் காலேஜ் வந்து கிடச்சிருன்னு வச்சுக்கோங்க, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் எஸ்ஆர்எஸ் காலேஜ் கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் ஸ்லைடிங்கில் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. தேர்ட் ஸ்லைடிங்கில் உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு ஓவராலாக வந்து எம்ஐடி காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஃபோர்த்து ஸ்லைடிங்கில் உங்களுக்கு புஷ்கரம் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஃபிஃப்த்து ஸ்லைடிங் வச்சாங்க வச்சுக்கோங்களேன், ஃபிஃப்த்து ஸ்லைடிங்கில் உங்களுக்கு ஆதிபராசக்தி காலேஜோ இல்லை வந்து என்ன அப்படிங்கன்னா இமயம் காலேஜோ வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா நீங்கள் இமயம் காலேஜுக்கு தான் நீங்கள் வந்து ஜனவரி 3ஆம் தேதி வந்து போகணும். அப்போது வந்து என்ன அப்படிங்கன்னா, ஸ்லைடிங் வந்து ஒரு வாட்டி நீங்கள் ஸ்லைடிங் கொடுத்தீங்க அப்படின்னா டிஎன்ஏ கேம்பஸில் இருக்க எந்த ஸ்லைடிங் வச்சாலும் உங்களுக்கு வந்து இருக்குது. தேர்ட் ஸ்லைடிங்கான ரிசல்ட் வந்து 27ஆம் தேதி வருது. தேர்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து 27ஆம் தேதி வந்து வருது. ஓவராலாக வந்து நம்மளுமே ஃபுல் சப்போர்ட் கொடுப்போம். கண்டிப்பாக பார்க்கலாம். 22ஆம் தேதி 27ஆம் தேதி வந்து இருக்குது. ஃபஸ்ட் ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி, செகண்ட் ஸ்லைடிங் வந்து 22, தேர்ட் ஸ்லைடிங் வந்து 27. ஓவராலாக வந்து 27 தான் கடைசி ஸ்லைடிங்காக இருக்கும். ஏன்னா ஜனவரி 3ஆம் தேதி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜனவரி 3ஆம் தேதி வந்து கிளாஸ் வந்து ஓவராலாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ராசஸுமே வந்து கிளியர் கட்டாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜனவரி 3ஆம் தேதி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கன்னா, ஜனவரி 3ஆம் தேதி கிடையாது. ஃபஸ்ட்டு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் வந்து இருக்கும். அடுத்து வந்து ஜனவரி 4ஆம் தேதி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும். ஃபஸ்ட்டு ரவுண்டு ரிஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ரவுண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து இருக்கும். அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஜனவரி 5 வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஜனவரி 5 வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த ப்ராசஸுமே வந்து இருக்குது. கண்டிப்பாக நம்ம கூடயே தான் கிளியர் கட்டாக குட்டே இருப்போம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க் பண்ண ஸ்டூடியோ பார்க்கலாம்.